காந்தலூர் பகுதியில் சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை அதிகரித்துள்ளது. 5 மாத கால காத்திருப்பை தொடர்ந்து காந்தலூருக்கு இண்டன் கேஸ் வந்ததோடு காவலர்களின் பாதுகாப்புடன் விநியோகம் செய்யப்பட்டது. கடந்த மாதம் மறையூர் காந்தலூர் பகுதியில் 3 முறை சமையல் எரிவாயு கொண்டு சென்ற போதும் காந்தலூரில் விநியோகம் நடத்தி 5 மாதம் கடந்துள்ளது. இறுதியாக கடந்த தினம்தான் மூணாறு ஏஜென்சியிலிருந்து காந்தலூருக்கு கேஸ் சென்றது. தகவல் அறிந்து மறையூர் காந்தலூர் போன்ற பல பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான ஆட்கள் இந்த பகுதியில் குவிந்தனர். விநியோகத்திற்காக மொத்தமாக 200 சிலிண்டர்கள் மட்டுமே கொண்டு வரப்பட்டது. மக்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக பஞ்சாயத்து மக்கள் பிரதிநிதிகள் நடவடிக்கைகள் எடுத்து காவலர்களின் உதவியை தேடினர். காலை 9 மணிக்கு மறையூரிலிருந்தும் காவலர்கள் வந்து விநியோகம் தொடங்க முடிந்தது. மாலை 5 மணி வரை விநியோகம் நடத்தப்பட்டது. வரிசையாக நின்றவர்களில் 10 பேர் வீதம் டோக்கன் கொடுத்து காவலர்கள் கட்டுப்படுத்தினர். புக் செய்து பல மாதங்கள் காத்திருந்த பின்பு பலருக்கும் சிலிண்டர்கள் கிடைத்தது. பல மாதங்களுக்கு முன்பு வரை வீடு வாசல் வரை சமையல் எரிவாயு கொண்டு சென்ற இடத்தில்தான் இப்போது மக்கள் பல மணி நேரம் காத்து நிற்க வேண்டிய துயர நிலை ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் வரும் நாட்களில் கூடுதல் சிலிண்டர் கொண்டு வரப்படும் என்றும் கேஸ் ஏஜென்சி உறுதியளித்துள்ளதாக காந்தலூர் பஞ்சாயத்து தலைவர் எஸ் சவன்ராஜ் தெரிவித்துள்ளார். ആളുകളെല്ലാം ഞങ്ങൾ ലൈൻ നിർത്തി ക്രമ അനുസരിച്ച് പോലീസ് ടോക്കൺ കൊടുത്താണ് ഇവിടെ കൊടുക്കുന്നത്. ഏതായാലും ഈ ക്ഷാമം തുടരുവാണെങ്കിൽ വളരെ ബുദ്ധിമുട്ടാണ്. കാരണം ഈ കാന്തലൂർ പഞ്ചായത്തിൽ തന്നെ ഒത്തിരി സ്ഥലത്ത് വൈദ്യുതി ചൊറക്കളം ഇതുപോലെ നിരവധി മേഖലകളിൽ മാസങ്ങളായിട്ട് ഇതുവരെ കൊടുത്തിട്ടില്ല. ആളുകൾ ആശങ്കയിലാണ്. ഇത് ഗവൺമെൻറ് ഇടപെട്ട് ഏതായാലും ഈ കാന്തലൂർ പഞ്ചായത്തിൻ്റെ ആശങ്ക തീർക്കണം. ഇന്ന് 2-3 ലോഡുകൾ വന്ന് തന്നെ ആകണം. ഇതിനുള്ള സ്ഥിതിയിലാണ് നിൽക്കുന്നത്. ഏതായാലും ഇനി തുടർച്ചയായിട്ട് തന്നെ ഈ ഗ്യാസിൻ്റെ ക്ഷാമം പരിഹരിക്കാൻ വേണ്ടി ഗവൺമെൻറ് മുൻകൈ എടുക്കണം. சமையல் எரிவாயு வாங்குவதற்காக ஒரு வாடிக்கையாளருக்கு பொருளாதார நஷ்டம் இப்போது ஏற்பட்டுள்ளது. ஒரு நாள் வேலையை விட்டுதான் பரிசீல் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதனுடன் சிலிண்டர் கொண்டு செல்வதற்கான ஆட்டோ வாடகையும் சேர்த்து 1500 ரூபாய் முதல் 2500 வரை இப்போது இவர்களுக்கு செலவாகி வருகிறது. நியூஸ் பியூரோ, மறையூர்.